எடப்பாடி பழனிசாமி நம்மை பார்த்து சொல்கின்றார் நாம் துரோகிகள் என்று. யாரு துரோகின்னு உங்களுக்கே தெரியும். இவர் எத்தனை பேருக்கு துரோகம் பண்ணாருன்னு உங்களுக்கே தெரியும். இவரை தூக்கி வச்சவங்களை எல்லாத்தையும் துரோகம் பண்ணி வந்தவர் தான் இவரை வழி நடத்தினவங்க எல்லாத்தையும் துரோகம் பண்ணி தான் இன்னைக்கு வந்திருக்கிறாரு. நாங்க ஒரு பொழுதும் நாங்கள் எல்லாம் பாட்டாளிகள். எங்கள் நெத்தியில வேர்வை சிந்துகின்ற உழைக்கின்றவர்கள். எங்களுக்கு துரோகம் என்ன தெரியாது. எங்களுக்கு துரோகம் தெரியாது. எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் உழைப்பு, நேர்மையான உண்மையான உழைப்பு. எங்களை யார் நம்பி வந்தாலும் நாங்க எங்களுடைய உயிரை கொடுப்போம், உழைப்போம், அவங்களை முன்னேற்றுவோம், அவங்களை வெற்றி பெற வைப்போம். அதுதான் எங்களுக்கு தெரிஞ்சது. உங்களை மாதிரிலாம் நாங்க இல்ல. ஏதோ இவர் 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்துட்டோம், பத்திரம் கொடுத்துட்டோம், அவங்க எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. என்னையா நீ பத்திரம் கொடுத்த? அரைகுறையா பத்திரம் கொடுத்துட்டு அது கொடுத்த எப்படி கொடுத்தாருன்னு தெரியல உங்களுக்குலாம். ஆமா, அது சொல்றான் பாரு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்கலாம்னு சொல்றான். சரி, நாங்க 2019 உங்க கூட சேர்ந்தோமே, அப்ப 10 அம்ச கோரிக்கை வச்சோம். அதுல முதல் முக்கியமான கோரிக்கை என்ன? வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு. 2வது கோரிக்கை சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொன்னோம். அதுக்கப்புறம் மணல் கொள்ளையை தடுக்கணும், அதெல்லாம் சொன்னாங்க. சாராயத்தை ஒழிக்கணும்னு சொன்னோம். அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. சரி, 2 ஆண்டு காலம் நீங்க ஆட்சியில் இருந்தீங்களே, யாரால இருந்தீங்க? எங்களால இருந்தீங்க. பாட்டாளி மக்கள் கட்சி இல்லைன்னா அன்னைக்கே உங்க ஆட்சி கவிழ்த்திருக்கும், ஆட்சி போயிருக்கும். 2 ஆண்டு காலம் நீங்கள் ஆட்சியில தொடர்ந்து இருந்தீங்களே, அந்த 2 ஆண்டு காலத்துல நீங்க என்னைக்காவது நீங்க அந்த 10% கொடுத்தீங்களா? இல்லையே. கொடுக்க மனசு இல்ல உங்களுக்கு. கொடுக்க மனசு மட்டும் இல்ல, கொடுக்க எண்ணமும் இல்ல அவருக்கு. உறுதியா எண்ணம் கிடையாது. 2 வருஷமா நான் எத்தனை முறை அவரை போய் பார்த்தேன். மருத்துவர் ஐயா அவர்கள் நேரடியா போய் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரை போய் பார்த்தாரு. அப்போ அன்றைய முதலமைச்சர். சரிங்க, பாக்கலாங்க. அவர் நினைச்சிட்டாரு தேர்தல் நேரத்தில் எப்படியாவது மறுபடியும் கூட்டணி வச்சு அதுக்கப்புறம் ஏமாத்தலாம் தான் பார்த்தேன். ஆனா ஐயா உறுதியா இருந்தார், நானும் உறுதியா இருந்தோம். அதன் பிறகு தேர்தலுக்கு 4 மாதத்துக்கு முன்பு 5 மாதத்துக்கு முன்பு கடுமையான போராட்டம் நடத்தணும். இல்ல ஞாபகம் இல்ல? கிராமத்துல போராட்டம், ஒன்றியில போராட்டம், மாவட்டத்துல போராட்டம், மாநிலத்துல போராட்டம். அப்ப கூட கொடுக்கல அவர். அதன் பிறகு எப்படியாவது கூட்டணியில் இழுத்துடலான்னு அந்த நம்பிக்கையில் இருந்தார் எடப்பாடி. ஐயா சொல்லிட்டாரு, பாருங்க, நாங்க உங்க கூட கூட்டணி வரணும்னா நீங்க வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு தனியா கொடுத்தாதான் நாங்க வருவோம், இல்லைன்னா நாங்க தனியா போட்டிடுவோம். தெளிவா சொல்லிட்டாரு. அப்புறம் தான் அவருக்கு ஓஹோ இவங்க வரமாட்டாங்க. அதன் பிறகு பேசினாங்க. கடைசியில தேர்தல் 4 மணிக்கு அறிவிக்க போறாங்க. தேர்தல் ஆணையம் 4 மணிக்கு தேர்தல் அறிவிக்க போறாங்க. 12 மணிக்கு அவர் ஒரு லிஸ்ட் எடுத்து, இவ்வளவுதான் உங்களுக்கு தொகுதி கொடுப்போம், இதுல கையெழுத்து போட்டா நான் 10% இடஒதுக்கீடு 1 மணிக்கு நான் கொண்டு வரேன் சட்டமன்றத்தில், கையெழுத்து போடலன்னா நான் இடஒதுக்கீடு கொண்டு வர மாட்டேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.